என்னமா லஞ்ச்? இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். வாவ்! நீ நினைக்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி இல்ல பேபி. அப்ப என்ன பிரியாணி? பலக்கா பிரியாணி செய்யலாமா? இதுல மஞ்சள் தூள் உப்பு போட்டு தண்ணி வச்சிருக்கோமா, இது ரெடியா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மெயினான ஐட்டம் இதுதான். என்னது? இது ஆயில். ஆயில். தான். அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? எண்ணெய். எண்ணெயை நல்லா இப்படி கொட்டி கை ஃபுல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கணும். நானும் அப்ளை பண்ணிட்டேன். வேடிக்கை பார்க்கவே இருக்காங்க. அப்ளை பண்ணிக்கணும். எதுக்கு தெரியுமா எண்ணெய் அப்ளை பண்றோம்? எப்பவுமே ஏன்னா பலாப்பழம் வந்து கையில ஒட்டிக்கும். பால் இருக்குல்ல, பால் அது வந்து கையில ஒட்டிக்கோன்றதால நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணோம்னா அது ஒட்டாது. சும்மா இப்படி வெட்டினாலே போடும். இது கட் பண்றது இது பேரு ஒட்டுதா, பால்லாம் ஒட்டிக்கும், அதுக்காக தான். என்னமா நீ உள்ள கஷ்டப்படுற? நல்லா வெட்டிடுவேன். கத்தியா? கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. கையில குட்டிக்கா பாரு. டேய் கட் ஆகும்டா. A few moments later. அப்பா, இந்த பால் லைட்டா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கலாம். சரியா? சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து இந்த தோல் அப்படி கட் பண்ணிக்கணுமா. கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பலாக்காயை வந்து பிளான்ச் பண்ண போறோம் 3 minutes. ஆயில் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கணும். பிரிஞ்சி இலை, நெய் கிடையாது எங்க வீட்டுல, அதான் நெய் போடல. அது போட்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம முகத்துல எல்லாம் வந்து பட்டுரும். அது சூப்பர் பிரியாணி செய்யற மாதிரி தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. புதுசாக ட்ரை பண்ண முடியல. நல்லா வதக்கி எடுக்கணும். எவ்வளோ கோல்டன் ப்ரௌனா ஆகுதோ அவ்வளோ பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும். பச்சை மிளகாவை கீறிட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுவாங்க. ஆனியன் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபுல்லா. அது கலர் சேஞ்ச் ஆகிறது அந்த ஆனியனோட ஃபிளேவரே பயங்கரமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கொஞ்சமா புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். தக்காளியும் போடலாம், புதினா கொத்தமல்லியும் போடலாம், அது நம்மளோட விருப்பம் தான். நான் ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி போட்டுறேன். சாரி, புதினா கொத்தமல்லி போடுறேன். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வதங்கினா போதும். கட் பண்ண தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வெங்காயம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா ஒரு மசாலா செம்மையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இப்ப பொதுவா சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்மளோட குழந்தைங்களை நம்மளே கண்ணு வைக்க கூடாது, அதுதான் பெரிய கண்ணுன்னுவாங்களா. அந்த மாதிரி நம்ம சமைக்கிற சாப்பாடும் நம்மளே வந்து கண்ணு வைக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கண்ணு படாம பாத்துக்கணும். மத்தவங்க கண்ணு பட்டா பரவாயில்ல, நம்ம கண்ணே பட்டுச்சுன்னா பிரியாணி சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பார்க்க சூப்பரா தான் இருக்கு, இருந்தாலும் வாயை திறந்து சொல்ல முடியல. சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். நான் குடுக்குற பில்டப் எல்லாம் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கு, பினிஷிங் டச் தான் எப்படின்னு தெரியலையே. வெயிட் பண்ணி பாக்கலாம். கரம் மசாலா எல்லாம் நம்ம போட போறது கிடையாது. ஜஸ்ட் காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சமும் காஷ்மீரி மிளகாத்தூளோ கொஞ்சமோ போட போறோம். சில்லி பவுடர் அதிகமா போட்டா காரம் எடுக்கும், அதனால பார்த்துதான் போடணும். கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நம்ம கலருக்காக, அது பிளேவர் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்ம போடக்கூடாது. நிறைய போட்டுக்க வேணாம். நான்வெஜ்ஜா இருந்தா பரவாயில்ல, நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். பலாக்கா பிளான்ச் பண்ணி வச்சோம்ல, அதை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதால இந்த பலாக்கா எவ்வளவு நேரம் வேகும், இது மட்டன் மாதிரி இருக்குமா சிக்கன் மாதிரி இருக்குமா, நான் பார்த்த வீடியோ இருக்கும் எல்லாரும் வந்து சிக்கன் மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்றாங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா அரிசி வந்து இதுக்கு வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1க்கு 1.5 கனெக்ட் பண்ணி 3 டம்ளர் ஊத்த போறோம். 1 2 3 ஊத்திய பிரியாணி போட்டுரும். நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்துட்டு சுருன்னு வரணும். எப்படி வரணும்? வாயில பட்டோம்னா சும்மா சுருக்குன்னு வரணும். உப்பு அந்த பதத்துக்கு உப்பு வச்சுல. இப்ப என்ன பண்ண போறோம், கொஞ்ச நேரம் இதை மூடி ஒரு கொதி கொதிக்க வைக்க போறோம். எப்படி ஒரு கொதிக்க வைக்க போறோம். கொதிச்ச பிறகு அரிசி போட்டுக்கலாம். வந்து கொட்டி கிடக்கிறது, சிந்தி கிடக்கிறது, வலிஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிக்கிறோம். எங்க அம்மா வந்து திட்டுவாங்கப்பா,
அவங்களுக்காகவே பயந்து பயந்து சமைக்க வேண்டியது. லைட்டா எட்டி பார்ப்போமா? கொதிக்குது கொதிக்குது கொதிக்குது. எட்டி பார்த்ததை எடுத்து பார்ப்போம். பர்ஃபெக்ட். நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணும் போது ஊற வச்ச அரிசிய இப்ப நம்ம போட்டுடலாம். எத்தனை வாட்டி பிரியாணி செஞ்சாலும் புதுசா செய்யற மாதிரியே தான் தோணுது. எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீட்ல மட்டும் 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பீட்ல வச்சுட்டோம். அதிகமான வேலை இந்த லெமன் தூள்லனா எப்படி அட்டங்குய்யாத அமுக்குங்க. கலந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கலரக்கூடாது. அதுதான் மெயின். கலந்துட்டீங்களா? வெயிட்டுக்காக இந்த தோசைக்கல் வைக்கிறேன். இந்த தோசைக்கல் ரொம்ப வெயிட் தான். நான்ஸ்டிக் கடை உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு வெயிட்ன்ட்டு. எக்ஸ்ட்ரா வேணா இதுவும் வச்சுக்கலாம். ஓகே 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வந்து சிம்ல வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணிட்டு லைட்டா கிளறி விட்டுட்டு சிம்ல வச்சுக்கலாம். ஓகேவா? சிம்ல வச்சிருவோம். அதுக்கப்புறம் கலரி ஆஹா இதுல ஒவ்வொரு பில்டப் கொடுக்குறேன். நம்பாதீங்க. எங்க வீட்டுல நெய் இல்லாத காரணத்தால வெண்ணெய் போட்டுனேன். அதுவும் நெய் வெண்ணெயில இருந்து தானே எடுப்பாங்க. அந்த ரீசன்னால நெய் கிடைக்கலன்ற காரணத்தால பட்டர் இஸ் பெட்டர் தென் கீ. ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. அகைன் வெயிட் வைக்க போறோம். மூடி வைக்க போறோம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா சிம்ல இருக்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஓபன் பண்ணிடலாமா? ஜூம்ல காட்டுறேன். கொய்யால தள்ளி போடா வந்து எட்டி போட்டா எப்படி சாய் கொஞ்சமே போடலாம். கிளம்புறேன். தள்ளி போட கால்ல பட்டு போகுது. காலு வரைந்து கை வரைந்து பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் கொடுப்பேன். பொய்யான ரிவ்யூ கொடுக்க பக்கல. ரைஸ் நல்லா உடையாம உதிரி உதிரியா வந்திருக்கு. பர்ஃபெக்டா ரைஸோட டேஸ்ட் நல்லா இருக்கு. பழக்கம் இன்னும் வேகணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதால அது எந்த அளவுக்கு வெந்திருக்கும்ன்றது தெரியல. ஐடியாவே இல்லாம இருந்தது. ரைஸ் ஓகே. காய் மட்டும் வேகவே இல்லை. வேகவே இல்லைன்னா ரொம்ப வந்து லைட்டா தான் வந்திருக்கு. நல்லா வேகல.